ஏப்ரல் 1 முதல் டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தில் புதிய விதிமுறைகள் அமல். நடப்பு நிதியாண்டு தொடங்கியுள்ள ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தில் சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. குறிப்பாக இணையவழி பணப்பரிவர்த்தனைகளை முறைப்படுத்தவும் பாதுகாப்பை அதிகரிக்கவும் இந்திய ரிசர்வ் வங்கி புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் மற்றும் செயலிகள் மூலம் பணம் அனுப்புபவர்கள் இனி கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. முக்கிய மாற்றமாக ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் செயலிகள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் பரிமாற்றங்களுக்கு கூடுதல் சரிபார்ப்பு முறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இது மோசடிகளை தவிர்க்கவும் தவறான கணக்குகளுக்கு பணம் செல்வதை தடுக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வணிக ரீதியான பணப்பரிமாற்றங்களுக்கான கட்டண விகிதங்களிலும் சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய நடைமுறைகள் குறித்து வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி வாயிலாக ஏற்கனவே விளக்கமளித்துள்ளன. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பணமில்லா பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த மாற்றங்களின் நோக்கம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். பொதுமக்கள் இந்த புதிய விதிகளை புரிந்துகொண்டு அதற்கேற்ப தங்களது பணப்பரிமாற்றங்களை திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.